வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை இல்லாத வேதனையால தொழிலையோ வியாபாரத்திலையோ கவனம் செலுத்த முடியல, ஒரு சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷனுக்கு கூட நிம்மதியா போயிட்டு வர முடியல, குடும்பத்திலையும் ஒரு மதிப்பு இல்லை, சொந்த பந்தத்தினால கிண்டல் அடிக்கிறதுக்கும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறோம். எவ்வளவுதான் செல்வ வளம் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லைங்கிறது மிகப்பெரிய வேதனை. இந்த கண்ணீருக்கும் கவலைக்கும் இறைவன் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உங்களுக்கு ஒரு அரிய நாளை ஒதுக்கி கொடுத்திருக்கார். இந்த வருடத்தில் ஒரு சிறந்த நாள் இப்பதான் அந்த நாள் வரப்போகுது. அந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும்? எப்பேற்பட்ட குழந்தை பாக்கிய தடை இருந்தாலும் தாமதம் இருந்தாலும் அதை நீக்கி வைப்பதற்காக, அதை நிவர்த்தி செய்வதற்காக இறைவன் நமக்காக ஒதுக்கி கொடுத்த ஒரு உன்னத நாள். ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்து இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி செய்யறோம், ஆனால் குழந்தை இல்லை. மருத்துவமனைக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா என்னன்னே தெரியல, குழந்தை இல்லை. அப்படிங்கிற வேதனையால் தவிக்கும் தத்தளிக்கும், நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கி தவிக்கக்கூடிய தம்பதியினருக்கு விமோச்சனம் தரும் விதமாக இறைவன் உங்கள் துயரை நீக்குவதற்காக உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கும் ஒரு அரிய கிரக சேர்க்கை, ஒரு அற்புதமான நாள். அந்த நாளை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். 100% குழந்தை பாக்கிய தடையை நீக்கும் ஒரு உன்னத நாள் அப்படின்னு இதை சொல்லலாம். அப்படிப்பட்ட நாள் என்னைக்கு, அதுல என்ன செய்ய போறோம், அது எப்படி நம்ம தடையை நீக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டீட்டெயிலா நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பேற்பட்ட குழந்தை பாக்கிய தடையையும் நீக்குவதற்கு சந்தான லட்சுமியின் அருளும் சந்தான கோபாலகிருஷ்ணரின் அருளும் பரிபூரணமாக தேவை. அந்த அருளை பெரும் விதமாக 100% வெற்றி கிடைத்திடுவதற்கு நீங்க கமெண்ட்ல போய் ஓம் சந்தான கோபாலகிருஷ்ணா போற்றி, ஓம் சந்தான லட்சுமியே போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள். நிச்சயமாக குழந்தை பாக்கிய தடை உறுதியாக நீங்கும். இந்த பரிகாரத்தில் இந்த உகந்த நாளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். காரணம், குழந்தை காரகனான குரு பகவானே ஒருவருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவானை வணங்கி நாம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். 16 செல்வங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான செல்வம் இந்த குழந்தை செல்வம். அப்படிப்பட்ட அந்த குழந்தை பாக்கியத்திற்கான தடையை நீக்குவதற்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான நாள் அப்படிங்கிறது மே மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் மிக உன்னதமான நாள். இந்த நாளில தான் மாலை உங்களுக்கு பௌர்ணமி திதி தொடங்குகிறது. அதுவும் சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி. இதை சித்ரா பௌர்ணமி என்று சொல்வது உண்டு. இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல தான் குரு பெயர்ச்சியும் நடக்குது. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள் பிரவேசிக்க போகிறார். பௌர்ணமி நாளில் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும் ஒரு அரிய நிகழ்வு நடக்குது. பொதுவாக குரு பெயர்ச்சி என்பது சாதாரணமாக எல்லா நாள்லையும் வரும். ஆனால் பௌர்ணமி நாளில் வருவது மிக மிக விசேஷம். குரு பெயர்ச்சி அன்றைய தினமே பௌர்ணமி திதியும் தொடங்குவதால் இந்த நாள் குழந்தை பாக்கிய தடையை நீக்குவதற்கு மிக மிக விசேஷமான நாள். இது சித்திரை மாதம் 28 தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில தான் இந்த நாள் வருது. இந்த நாள் என்னென்ன விசேஷம்னா, எத்தனை பௌர்ணமி வந்தாலும் சித்ரா பௌர்ணமி தான் அதிகப்படியான வழிபாடுகளை கேட்டதை இறைவன் கொடுப்பதற்கு உகந்த நாள்ங்கிறது இந்த சித்ரா பௌர்ணமி நாள். இந்த நாள்ல குரு பெயர்ச்சியும் நடைபெற இருப்பதால் நிச்சயமாக குழந்தை பாக்கிய தடையை குரு பகவான் நீக்கி தருவார். காரணம், குழந்தை காரகன் குரு பகவானே. நேத்திரம் ஜீவன் நிறைய பஞ்சாங்கங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்திரம் ஜீவம்னு 2 விஷயம். இதுல நேத்திரம் அப்படின்னா அதுல 3 இருக்கு. ஒன்று 2 கண் உள்ள நாள், இன்னொன்னு ஒரு கண் உள்ள நாள், இன்னொன்னு குருட்டு நாள்னு சொல்லுவோம். அதே போல ஜீவன் அப்படிங்கிறது நமக்கான யோகங்கள், நமக்கான பாவங்கள் விலகுவது. அந்த ஜீவன் உள்ள நாள்ல, உயிரோட்டம் உள்ள நாள்ல எதை செய்தாலும் அது நமக்கு முழுமையாக வெற்றி அடையும் அர்த்தம். இந்த ஜீவன்கிற இந்த உயிரோட்டத்தையும் 3ஆ பிரிப்போம். ஒண்ணு முழு உயிரோட்டம் உள்ள முழு ஜீவன் உள்ள நாள், இன்னொன்னு அரை உயிரோட்டம் உள்ள அரை ஜீவன் நாள், இன்னொன்னு உயிரோட்டம் இல்லாத பூஜ்ய நாள் அப்படின்னு 3 உண்டு. இந்த சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய நாள்ல ஜீவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு ஜீவன் உள்ள நாளாக அன்னைக்கு இருக்கு. அதே போல நேத்திரமும் 2 கண் உள்ள நாளாக இருக்கு.
ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தை செய்யும் பொழுது அதுல ரொம்ப முக்கியம் இந்த நேத்திரமும் ஜீவனும். காரணம், ஒரு கல்லை நம்ம சிலையாக செதுக்கி ஆலயத்தில் வைத்து பிரதிஷ்டை செய்து அந்த ஆலயத்தில் இருக்கும் அந்த விக்கிரகத்திற்கு உயிரை கொடுப்பதற்கு இந்த நேத்திரமும் ஜீவனும் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப ஒரு கல் சிலையாக மாறி அந்த சிலை உயிரோட்டமாக பக்தர்களுக்கு இறைநிலையோடு அனுகிரகத்தை செய்வதற்கு நேத்திரமும் ஜீவனும் அவசியம். அப்படிப்பட்ட பௌர்ணமி நாள்ல நேத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 கண்ணுள்ள நாளாகவும், ஜீவன் என்பது முழு உயிரோட்டம் உள்ள நாளாகவும் அந்த நாள்ல வருது. அப்ப குழந்தை பாக்கியம் பெறுவதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் 2 கண்ணும் முழு உயிரோட்டம் உள்ள நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பிரார்த்தனையும் உங்களுக்கான எல்லா விதமான தடைகளையும் நீக்கி தோஷங்களையும் நீக்கி உங்கள் குழந்தை பாக்கியத்திற்கு 2 கண்களோடு அனுகிரகத்தையும் முழு உயிரோட்டத்தோடு முழு வாழ்க்கை நாளாக எல்லாவித தோஷங்களையும் நீக்கி ஒரு உயிரோட்டத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்குள் ஒரு உயிரோட்டத்தை உருவாக்கி உங்களுக்கு ஒரு சந்ததியை உருவாக்கும் ஒரு வாய்ப்பை இந்த நாளில் செய்யும் வழிபாடு தரும். இன்னொன்னு, சித்ரா பௌர்ணமி நாள் என்பது சித்திரகுப்தனின் வழிபாட்டு நாள். இந்த ஒரு நாள்ல தான் மக்கள் சித்திரகுப்தனிடம் போய் கேட்கும் விஷயங்களை சித்திரகுப்தன் செய்து தருவார்னு சொல்லுவாங்க. இந்த சித்திரகுப்தன் யார் அப்படின்னா, இவர் சிவபெருமான் வரைந்த ஒரு ஓவியத்திலிருந்து உயிராக உருவானவர். இவர் தான் ஒரு மனிதனின் பாவ புண்ணிய கணக்குகளை பராமரித்து அந்த கணக்குகளின்படி ஒருவரை சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அனுப்புவார் என்று சொல்வது ஐதீகம். எது பாவத்தில் வரும், எது புண்ணியத்தில் வரும், எந்த பாவத்தை நீக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தனிடம் கேட்டால் அவர் உங்கள் பாவ கணக்குகளை குறைப்பார் என்பது நம்மளுடைய முன்னோர்களின் வழிபாட்டு முறை. அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஜென்மத்திலோ போன ஜென்மத்திலோ நாம் செய்த கர்ம வினைகளின் பலனாக நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட கர்மாக்களினால் நமக்கு ஏற்படக்கூடிய குழந்தை பாக்கிய தோஷத்தை நீக்குவதற்கு சித்திரகுப்தனை வழிபாடு செய்யும் விதமாகவும் இந்த நாளில் இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்த சாஸ்திரத்தின்படி 100% தீர்வை தரக்கூடிய குழந்தை பாக்கிய தடையை நீக்கக்கூடிய கடைசி பரிகாரமான புத்திர காமஷ்டி ஹோமம்னு சொல்லுவோம். இன்னொரு பெயர் அதுக்கு உண்டு. அதற்கு பெயர் சந்தான கோபால கிருஷ்ணர் ஹோமம் அப்படின்னு பெயர். சந்தானம் அப்படின்னாலே குழந்தை பாக்கியம். அப்ப சந்தானத்தை தரக்கூடிய அந்த யாகம் தான் ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களின் வாக்கிலும் சித்தர்களின் பாட்டுகளிலும் கடைசி பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பரிகாரத்தை சந்தான கோபாலகிருஷ்ணரின் முன்னிலையிலும் சந்தான லட்சுமியின் முன்னிலையிலும் அமர்ந்து ஹோம குண்டம் அமைத்து அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும்படி உங்களை அமர வைத்து செய்யக்கூடிய அந்த ஹோமத்திற்கு பெயர் தான் சந்தான கோபாலகிருஷ்ணர் ஹோமம் அல்லது புத்திர காமஷ்டி ஹோமம். சந்தான கோபாலகிருஷ்ணரை இந்த ஹோமத்தின் போது நீங்க உங்கள் மடியில் ஏந்தி ஆலயத்தை சுற்றி வந்து அவரை தொட்டிலில் விடக்கூடிய ஒரு அற்புதமான ஹோமம். சக்தி வாய்ந்த மிகவும் உறுதியான ஹோமமாக கருதப்படும் இந்த பரிகார முறையை சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய மூல நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையிலேயே இந்த யாகம் நடைபெறும். இதில் கலந்து கொள்ளும் அனைத்து நபருக்குமே குழந்தை பாக்கிய தடை உறுதியாக நீங்கிடும். அதுக்கு முக்கியமான காரணம் நேத்திரம் பரிபூரணமாகவும் ஜீவன் பரிபூர்ணமாக உள்ள நாள்லையும் ஒரு பௌர்ணமி நாளாகவும் அதுவும் விசேஷ பௌர்ணமியான சித்ரா பௌர்ணமி நாள்ல சித்திரகுப்தனை வழிபாடு செய்யும் விதமாக குரு பெயர்ச்சி நாளில் குழந்தை காரகனான குரு பகவானின் பெயர்ச்சியாகும் அந்த நாளில் குரு பகவானுக்காக சிறப்பு அலங்காரம், சிறப்பு அபிஷேகம், சிறப்பு தீபாராதனை நடக்கும் அந்த நேரத்தில் குரு பகவான் மனதார உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அள்ளி தருவார். குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய சந்தான லட்சுமியின் முன்னிலையிலும் சந்தான கோபாலகிருஷ்ணர் முன்னிலையிலும் இந்த யாகம் நடைபெற இருக்கிறது. அதைவிட முக்கியம், சந்தான கோபாலகிருஷ்ணரை தன் மடியில் சுமந்து ஆலயத்தை சுற்றி வந்து தொட்டிலில் அந்த சந்தான கோபாலகிருஷ்ணரை நாம் தவள செய்யும் பொழுது உங்கள் இல்லத்திலும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம், மழலை செல்வம் கிடைத்து ஒரு அழகான குழந்தை, அறிவான குழந்தை, நீங்கள் விரும்பிய குழந்தை உங்கள் இல்லத்தில் தவழும் ஒரு அற்புத நிகழ்வு விரைவில் நடக்கும். கிரக அமைப்பும் அந்த நாளும் அந்த திதியும் அந்த நட்சத்திரமும் அந்த யோகமும் அந்த கர்ணமும் அனைத்தும் சிறப்பாக வருது. நவ கிரகங்களால் ஏற்படும் தோஷமே ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் தாமதத்திற்கும் தடைக்கும் காரணம்.
ஒருவருக்கு பிறந்த ஜாதகத்தில் 5ல் குரு இருப்பது, குருவோடு ராகு இருப்பது, அல்லது குருவோடு கேது சேர்ந்திருப்பது, அல்லது குருவோடு சனி சேர்க்கை இருப்பது, சூரியன் சுக்கிரன் ஒருவர் ஜாதகத்தில் ஒரே கட்டத்தில் இருப்பது, அல்லது 32 டிகிரி இடைவெளியில் இருப்பது, இது எல்லாமே குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதத்தையும் தடையையும் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட தடையை பெருமளவில் ஏற்படுத்துவது குரு பகவானோடு இருக்கக்கூடிய பாவ கிரகங்களாக இருப்பதால் இங்கே நவகிரகமும் உங்களை ஹோமத்தில் அமர்ந்து பூஜை செய்யும் உங்களை இறைவனும் நவகிரகமும் பார்வை செய்வதால் எப்பேற்பட்ட குழந்தை பாக்கிய தடையும் நீங்கிவிடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கலைங்கிற கவலை உங்களுக்கு விலகிவிடும். சந்தான லட்சுமியும் சந்தான கோபால கிருஷ்ணரும் குரு பகவானும் நவ கிரகங்களும் எப்பேற்பட்ட தடையையும் நீக்கி விடுவார்கள். ஏதாவது ஒரு முன்ஜென்ம கர்மாக்களினால் பித்ரு சாபம், சத்ரு தோஷம் அல்லது மாத்ரு தோஷத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதையும் சித்திரகுப்தன் நீக்கி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாளில் இந்த ஹோமம் செய்வது மிக மிக விசேஷம். தம்பதியினர் சமேதராக வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதே மிக மிக முக்கியம். ஒருவேளை உங்களோட வாழ்க்கை துணை வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலோ இருக்காங்க, வரவே முடியல, வாய்ப்பே கிடைக்கலன்னா மட்டும் நீங்க தனியாக வந்து கலந்து கொள்ளலாம். அவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து நீங்க கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். இந்த ஹோமம் எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னா, உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல தான் நடக்குது. இந்த ஆலயம் சேலம் மாவட்டத்துல தலைவாசல்ங்கிற ஊர்ல அமைந்திருக்கிறது. சேலத்திலிருந்து சென்னை போற சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சேலத்திலிருந்து சென்னை போகும் பொழுது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலிருந்து வரவங்க சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில கள்ளக்குறிச்சி தாண்டி 30 கிலோமீட்டர்லையும் தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. வர மே மாதம் 11ஆம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையும் குரு பெயர்ச்சியும் நடைபெற இருக்கும் அந்த நாளில், சித்திரகுப்தனுக்கு உகந்த நாளான இந்த நாளில் பரிபூரண நேத்திரமும் பரிபூரண ஜீவனும் கூடிய ஒரு அருமையான நாளில், ஒரு அற்புதம் நிறைந்த நாளில் இந்த பரிகார ஹோமம் உங்களுக்கு நடைபெற இருக்கிறது. இந்த ஹோமத்தை, இந்த யாகத்தை நானே முன்னின்று நடத்துவதால் அனைத்து விதமான சாஸ்திரங்களும் அனைத்து விதமான வழிமுறைகளும் பரிபூர்ணமாக நடத்தி வைக்கப்படும். அதனால நிச்சயமாக எப்படி பல்வேறு நபர்கள் நான் சொன்ன பரிகாரங்களினால் வெற்றி அடைந்தீர்களோ, அந்த தோஷங்களை நிவர்த்தி பெற்று நீங்கள் இன்னைக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறீர்களோ, அதே போல் உங்களுக்கு இருக்கும் இந்த குழந்தை பாக்கிய தடையும் குழந்தை பாக்கிய தாமதமும் தோஷமும் விலகி பல ஆண்டுகள் திருமணமாகி குழந்தை இல்லைங்கிற ஏக்கம் கூட நீங்கிவிடும். 10 ஆண்டுகள் நீங்க திருமணமாகி குழந்தை இல்லைனாலும் இந்த பரிகார ஹோமம் தான் குழந்தை பாக்கியத்திற்கான கடைசி பரிகாரமாக சாஸ்திரத்தில் இருக்கு. உறுதியாக நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கலந்து கொள்ளுங்கள். இந்த குழந்தை பாக்கிய தடை என்பது உறுதியாக 100% நீங்கும் சக்தி வாய்ந்த பரிகார ஹோமம் இது. இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு அவசியம் முன்பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு செய்து கலந்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தில் செய்ய முடியும். அதனால முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி. நீங்க ஒரு மருத்துவமனையில ஏதாவது மருத்துவம் பார்த்துக்கணும், குழந்தை பேருக்காக ஏதாவது சர்ஜரி பண்ணிக்கணும், அல்லது ஏதாவது செயற்கை கருத்தறுத்தல் முறையில குழந்தை பேரு பெற்றுக்கணும்னாலும் அது ஒரே அட்டம்ல உங்களுக்கு ஒரே முயற்சியில் பலன் கொடுப்பதற்கும் இந்த யாகத்தில் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு அதன் பிறகு அதற்கான மருத்துவத்தில் நீங்கள் ஈடுபடுவது உடனடியான பலனை நீங்கள் நினைத்த ஒரே அட்டம்டில் அது வெற்றியை தருவதற்கும் உங்களுக்கு செலவுகளை குறைப்பதற்கும் இந்த யாகத்தில் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளை உங்களுக்காக உங்கள் குழந்தை பாக்கிய பிரச்சனை தீர்வதற்காக நீங்க ஒதுக்கி வைத்து விட்டு வாருங்கள். உறுதியாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். இப்படிப்பட்ட ஒரு அற்புத நாளை விட்டுவிட்டு நாம குழந்தை பாக்கியத்தை நினைத்து ஏங்குவதால் எந்த பலனும் இல்லை. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்வது கட்டாயம். முன்பதிவு இல்லாதவர்களுக்கு கட்டாயமாக அனுமதி இல்லை. குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல அங்க இடவசதியும் இல்லைங்கிறதுனால நீங்க முதலில் முன்பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமைங்கிற அடிப்படையில தான் பதிவு செய்யப்படும். பதிவு எந்த நேரத்திலையும் குறிப்பிட்ட நபர்கள் வந்ததும் பதிவை நாங்க நிறுத்திடுவோம். அதனால ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மற்ற குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ உங்க கூட வேலை பார்க்குறவங்க அக்கம் பக்கத்துல இருந்தா அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஃபேஸ்புக் குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லையும் ஷேர் பண்ணி எல்லோரோட குழந்தை பாக்கிய தடையும் நீங்க
நீங்குவதற்கு நீங்களும் காரணமாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு சிறந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.